எஃகு, அலுமினியம், இரும்பு உட்பட அனைத்து வகையான பால் கேன்களுக்கும் ஒரே சீராக 12% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு. அட்டை பெட்டிகள், சோலார் குக்கர்கள், நீர் தெளிக்கும் இயந்திரங்களுக்கும் 12% ஜிஎஸ்டி விதிக்க கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. ஜிஎஸ்டி வரி ரிட்டர்ன் 4ஆம் படிவத்தை தாக்கல் செய்யும் கால அவகாசத்தை ஏப்ரல் 30 இருந்து ஜூன் 30 வரை நீட்டிக்க பரிந்துரை. சிறு குறு வரி செலுத்துவோர் பயன்பெறும் வகையில் 2024-25 நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை. டெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கவும் கோரிக்கை விடுத்ததாகவும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.